ஈர்க்கும் மனம், இணையும் சுவை. தமிழ் நீ. இதுல எந்த வீடு? ஹலோ. ஏய் ஏய் நில்றா. ஏய் 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 யாரு? ஆ ஏய் பணம் பணம் போச்சே. இப்ப நான் ராகுல் ராம்க்கு என்ன பதில் சொல்லுவேன்? சொல்லுங்க குணசேகரன். சார் பணம் இன்னும் வரல சார். என்னது, பணம் வரலையா? ஆமா சார், நான் இவ்வளவு நேரம் வீட்ல தான் இருந்தேன், யாரும் வரலையே. அப்படியா? சரி, நீங்க போனை வைங்க. சரிங்க சார். நான் பணத்தை வேற பார்ட்டி கிட்ட கொடுத்து அனுப்புறேன். ஓகே சரி சார். வைங்க. பணத்தை டெலிவரி பண்ணாம அந்த கௌதம் எங்க சுத்திக்கிட்டு இருக்கான்? யோ வாயா. எங்கேயா போன? பணம் வந்து செய்யலன்னு குணசேகரன் சத்தம் போட்டுட்டு இருக்காரு. பணத்தை டெலிவரி பண்ணல சார். அது வந்து என்னையா வந்து போயின்னு சொல்லிட்டு இருக்க? சொல்லு, என்னன்னு வாயை திறந்து. என்னாச்சு சார்? அது வந்து என்னாச்சுன்னா பணத்தை ஒருத்தன் திருடிட்டு போயிட்டான் சார். என்னது, பணத்தை திருடிட்டாங்களா? ஆமா சார். யாரியா? தெரியல சார். என் ஒய்ஃப் கிட்ட போன்ல பேசி முடிச்சேன். எவனா ஒருத்தன் கண்ணுல மண்ணை தூக்கி போட்டுட்டு பணத்தை அடிச்சுட்டு ஓடிட்டான் சார். ஓ, அப்ப பணம் போச்சா? என்ன ஆள் நீ? பணத்தை கொடுக்க போனியா இல்ல போன் பேச போனியா? சொல்லையா 25,000 ரூபாயை தொலைச்சிட்டு இங்க வந்து காரணம் சொல்லிட்டு இருக்க? சார் சாரி சார். யோ, உன் சாரி தூக்கி குப்பையில போடியா. நீ சாரி சொன்னா 25,000 ரூபாய் திரும்ப வந்துருமா? ஏசிபி சொன்னான்னு உன்னை வேலைக்கு சேர்த்தது தப்பா போச்சியா? உன்னை வேலைக்கு சேர்த்ததுக்கு இதாலேயே என்ன அடிச்சுக்கணும். சார், போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? அவங்க பணத்தை மீட்டு கொடுத்துருவாங்க சார். அவங்க மீட்டு கொடுத்தா நீயே வச்சுக்க. இத பாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப எனக்கு பணம் வந்தாகணும் சார். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நீ நைஸா எஸ்கேப் ஆயிடலான்னு பாக்குறியா? ஐயோ இல்ல சார். இத பாரு, பணத்தை பத்திரமா கொண்டு போய் கொடுக்க வேண்டியது உன் பொறுப்பியா? அது முடியலன்னா நீ தான் பணத்தை திருப்பி கொடுக்கணும். சார், யாரோ புடுங்கிட்டு ஓடினதுக்கு நான் எப்படி சார்? யோ, நான் உன்னை நம்பிதான பணத்தை கொடுத்தேன். அப்ப நீ தான் பதில் சொல்லணும். பணத்தை உண்மையிலே திருடினாங்களா இல்ல பணத்தை சுருட்டிட்டு நாடகம் போடுறியா? ஐயோ, மரியாதையா ஒத்துக்க. சார், நான் அப்படி பண்ணல சார். என்ன போய் சந்தேகப்படுறீங்களே? நீ கஷ்டத்துல இருக்க தெரிஞ்சப்பே நான் உஷாரா இருந்திருக்கணும். உன் கஷ்டத்துக்கு ஏன் பணத்தை எடுத்து செலவு பண்ணிட்டு இப்ப எவனோ ஒருத்தன் திருடிட்டான்னு என்கிட்ட வந்து கதை சொல்லிட்டு இருக்கியா? ஐயோ சார், அதெல்லாம் இல்ல சார். அப்படி இல்ல. இத பார், மரியாதையா என் பணத்தை எடுத்து வச்சிரு. இல்லன்னு வையே, ஏசிபி சாருக்கு இப்பயே போன் பண்ணி நீ பணத்தை அடிச்சிட்டு தான் அவர்கிட்ட சொல்லிடுவேன். ஐயோ சார், பணத்தை நான் திருடல சார். என்ன நம்புங்க. யோ, நீ திருடனையோ திருடலையோ, எனக்கு தேவை என் பணம் எனக்கு வந்தாகணும். தர்றியா இல்லையா? சார், நானே பண தேவைக்கு தான் இங்க வேலைக்கு வந்தேன். என்கிட்ட அவ்வளோ பணம் இல்ல சார். அப்படியா? அப்ப விடு, ஏசிபி சார் தான் உன்னை வேலைக்கு அனுப்புனாரு. நான் அவர்கிட்ட கேட்டு வாங்கிக்கிறேன். சார். யோ போயா. சார் 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 வேணாம் சார். எனக்காக ரெக்கமெண்ட் பண்ணி அவர் தான் அந்த வேலையை வாங்கி கொடுத்தாரு. அவருக்கு சிரமம் கொடுக்க நான் விரும்பல சார். அப்ப பணத்தை நீ குடியா? கஸ்டமர் கொடுத்தா எனக்கு வட்டியாவது வருயா? உன்னால எனக்கு வருமானம் போச்சு. வேலைக்கு வந்த முத நாளே இப்படியா?
இதெல்லாம் சரிப்பட்டு வராதியா. குடு, என் பைக் சாவி குடு. சார் நான் தெரிஞ்சே தப்பு பண்ணல சார். கண்ணுல மண்ணை தூவிட்டு பணத்தை அடிச்சுட்டு ஓடிட்டான் சார். இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க சார். குடியா, உன்னை வேற மாதிரி ட்ரீட் பண்ணாம இந்த அளவுக்கு மரியாதையா நடத்துறதே ஒரு வகையில உன்னை மன்னிச்ச மாதிரிதான்யா. இந்த பாரு, பணத்தை கொடுக்காம உன்னால ஒரு அடி நகர முடியாது. சார் 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 போனை கொடுங்க சார். யோ, பணத்தை கொடுத்துட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு போயா. போயாங்கிற நிக்கிற போயா. சார் எப்படி இந்த 25,000 திருப்பி கொடுக்கிறது? ஒன்னும் புரியல. கௌதம், என்ன மேடம், ஒரு வழியா வீட்டு வேலையெல்லாம் முடிச்சு ஃப்ரீ ஆயிட்டீங்களா? ஆமா. ஏய், என்னது நோட்டு மாதிரி? கையில பால் பழத்தோட வந்து நிப்பேன்னு நினைச்சா நோட்டோட வந்திருக்க. பால் பழத்தோட நமக்கு என்ன ஃபர்ஸ்ட் நைட்டா நடக்குது? பால் பழம்லாம் கொண்டு வரதுக்கு? ஆமா, கிட்டத்தட்ட இது ஃபர்ஸ்ட் நைட் தான். அது சரி. ஆமா இலக்கியா, இங்க பாரு, இவ்ளோ பெரிய வீட்ல நம்ம 2 பேரும் மட்டும் தான். இந்த மாதிரி நம்ம பழைய வீட்ல நம்ம அனுபவிச்சிருக்கோமா? இப்படி ஒரு ஃபர்ஸ்ட் நைட் தேடினாலும் கிடைக்காது. எப்படி என் ஐடியா நல்லா இருக்கா? கேவலமா இருக்கு. முதல்ல இந்த நோட்டை வாங்கி கணக்கு பாருங்க. என்ன கணக்கு? என் தாலி செயினை அடமானம் வச்சு வீட்டுக்கு தேவையான செலவெல்லாம் பண்ணோம்ல, அந்த பணத்துல செலவெல்லாம் போக மீதி 27,000 ரூபாய் இருக்கு. பாருங்க. பரவாயில்லையே, இவ்ளோ பணம் மிச்சம் பண்ணிட்டீங்க. வெரி குட் பொண்டாட்டி. இந்தா. அது உங்களுக்கு தான், நீங்களே வச்சுக்கோங்க. எனக்கா? எதுக்கு? நீங்க புதுசா பிசினஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபியூச்சர்ல கோடி கோடியா பிசினஸ் பண்ண போறவருக்கு ஒரு பேங்க் அக்கவுண்ட் கூட இல்லனா எப்படி? அந்த வீட்ல இருந்து வரும்போது எதுவுமே வேண்டான்னு விட்டுட்டு வந்துட்டோம். இனிமே உங்களுக்குன்னு ஒரு பேங்க் அக்கவுண்ட் வேண்டாமா? உடனே ஒரு சேவிங்ஸ் அக்கவுண்ட் ஆரம்பிச்சு அதுல இந்த 27,000 ரூபாவை போட்டுருங்க. இதையும் கொடுத்துட்டா வீட்டு செலவுக்கு என்ன பண்ணுவேன்? ஒரு மாசம் தானே கௌதம், அப்புறம் எனக்கு சம்பளம் வந்துரும்ல, அதை வச்சு சமாளிச்சுக்கலாம். கழுத்துல தங்க தாலிக்கு பதிலா மஞ்ச கயிறோட இருக்கிற இது எனக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கு தெரியுமா? இந்த பணத்தோட சம்பாதிக்கிற பணத்தையும் போட்டு சீக்கிரமா தாலி சரட மீட்கிறோம். எனக்கு என் தங்க செயினை விட என் தங்கத்தோட கௌரவம் தான் முக்கியம். நீங்க ஜெயிச்சு சம்பாதிச்சு கழுத்து என்ன உடம்பு பூரா தங்கமா போட்டுக்கிறேன். பிரியா, பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா? 5 minutes. எனக்கு மீட்டிங்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். 5 minutesல என்ன ஆக போகுது? பாய். லேட் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க. 5 மினிட்ஸ்ல என்ன ஆக போகுது? இல்ல ஈர்க்கும் மனம், இணையும் சுவை. தமிழ்நே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.